அன்பார்ந்த துளாராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாகிய சனி 4 மற்றும் 5 குடையவராக விளங்கி அவர் இன்று முதல் ருணரோக சத்ரு பாவத்தில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானத்தையும் விரய பாவத்தையும் போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் வீட்டையும் பார்வையிட்டு பலனை நிர்ணயிக்க உள்ளார். பொதுவாக சனி மந்தக்காரகன், நிதானம், மிக மிக நிதானத்தை அளிக்கக்கூடியவர். இதுவரையில் நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பாக எடுத்த காரியத்தை செய்தே முடிக்க வேண்டும் என்ற மன சோர்வு இன்றி செயல்பட்டு வந்திருக்கக்கூடிய தாங்களுக்கு இன்று முதல் மனதளவில் தொய்வுகள் ஏற்படும். மனதில் தேவையற்ற சஞ்சலங்கள், குழப்பங்கள், தெளிவற்ற தன்மைகள் ஏற்படும். தூக்கமின்மை, தூக்கத்தில் கனவு தொல்லைகள் இவைகள் தொடரும். அதே நேரத்தில் குடும்பம் முன்னேற்றம் அடையும். கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முழு அளவு மன திருப்தியுடன் பாடுபடுவீர்கள். லாப நஷ்டமின்றி செயல்படுவீர்கள். வீடு, மனை, வண்டி, வாகனம் அளிக்கக்கூடிய, சுகஸ்தானம் அளிக்கக்கூடிய, வியாபாரம் அளிக்கக்கூடிய 4ஆம் வீடு சனியோட வீடு என்பதினால் உங்களுக்கு நிரந்தரமான வீடு மனை அமையும். அதில் பராமரிப்புகள் செய்வீர்கள், புதுப்பிப்பீர்கள். மூதாதையர்கள் மூலம் அடையக்கூடிய சொத்திலே சில இடர்பாடுகள், இழப்பீடுகள் ஏற்படுவதை தவிர்க்க இயலாது. ருண ரோக சத்ரு தாயாதி என்று சொல்லக்கூடியவர்களால் இவைகள் நிகழும். அதே நேரத்தில் உறுதியோடு திடமாக எதிர்காலத்திற்கு முன்னேற்றத்தை அளிக்கக்கூடியதாக அவைகள் அமையும். வம்பு வழக்கு, கோர்ட்டு கேசு இவைகள் உங்களுக்கு ஜெயம் அளிக்கும். அதே போன்று அடுத்தவர்களால் தூற்றப்படுவீர்கள். உடன் இருப்பவர்களால் உங்களுக்கு இடையூறுகள், இன்னல்கள், செயல் தடுமாற்றங்கள் ஏற்படுவதை தவிர்க்க இயலாது. கணவன் மனைவி இடையே புரிதல் குறைவாக தென்படும். அதே நேரத்தில் கனிவாக சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளும் அளவு பக்குவமாக பேசி செயல் செய்வதற்கு முயன்ற அளவு முயற்சித்தால் அவைகள் சுமூகமாக அமையும். அட்டமத்தில் சனி பார்வையிடுவதனால் உடலிலே முதுகு பிடிப்பு, இடுப்பு பிடிப்பு, மூட்டுகளிலே பிரச்சனைகள் தொடரும். பாக்கியஸ்தானத்தை பொறுத்தவரையில் சில விரயங்கள் ஏற்பட்டு அவைகள் முன்னேற்றத்தை அளிக்கும். உத்தியோக உயர்வு கிட்டும். பணியிலே மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு கிட்டும். ஜீவனத்துக்கு குறைவின்றி அன்றாட நிகழ்வுகள் தொய்வின்றி நடைபெறும். ஆகவே இந்த சனி பயிற்சி மூலம் உங்களுக்கு சுமூகமான நற்பலன்களை அடைவதற்கு நீங்கள் முழு முயற்சியோடு செயல்பட வேண்டும். எதிலும் கவனம் தேவை, பொறுமை தேவை, நாவிலே அடக்கம் தேவை. இந்த சனிப்பெயர்ச்சி சற்று மந்த பலனை அளித்தாலும் எதிர்காலத்திற்கு நன்மை அளிக்கக்கூடியதாக அமைந்துள்ளது.